ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஒருவேளை நீங்க இப்போ எந்த சூழ்நிலையில வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. எந்த சூழ்நிலையிலையும் உங்களை அவர் கைவிடுவதும் இல்லை. அவருக்கு கைவிட தெரியாதாம். என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? தரிசனம் தந்தவர் மறவா, தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா, தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா, எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி நீர் பேசும் நாங்கள் கேட்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் உண்மையா இருப்பதனால் கர்த்தர் அவனுக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன? இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் உள்ள கேள்வி, நான் உண்மையா தான் இருக்கிறேன் பிரதர், ஆனாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்னுடைய கரத்துல கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் என்னுடைய குடும்பத்துல கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை நான் இருக்கிற இடத்துல கிடைக்கல. நான் உண்மையா தான் இருக்கிறேன், ஆண்டவருக்காக உண்மையாய் ஓடுகிறேன், ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிறேன், நான் சரியாய் கர்த்தருக்குள் ஓடுகிறேன், சரியாய் கர்த்தருக்குள் இருக்கிறேன், ஆனாலும் நான் இருக்கிற அந்த உண்மை தன்மைக்கு நிகரான ஆசீர்வாதத்தை என்னால் இந்த உலகத்தில் பெற முடியவில்லை. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் உண்மையா இருப்பதினால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அந்த உண்மையுள்ள மனிதன், வேதம் சொல்லுகிறது, அவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது வேகமாய் வாசிக்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள
மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். நம்முடைய தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் வரை அவர் ஒரு நாளும் சும்மா இருப்பதில்லை, ஒரு நாளும் அவர் அமைதலாய் இருப்பதில்லை. நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தும் அவர் எல்லாவற்றிலும் நமக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உண்மையுள்ள தேவனாம். அவர் உண்மையுள்ள தேவனாம். ஒரு நாளும் அவர் உண்மைக்கு புறம்பாய் காரியங்களை செய்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் பொய்யுரையாத தேவன் அப்படின்னு சொல்லி. அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அவரால் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் நீங்க யோசிக்கலாம், நான் உண்மையா தான் இருக்கிறேன், எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார், நான் உண்மையா இருப்பதனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவானா. பூரண ஆசீர்வாதம் என்று சொல்லப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது அவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி. நாங்கள் இந்த தர்மம் எடுக்கிறவர்கள் நடுவுல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். தர்மம் எடுக்கிற நடுவில் அவங்க நடுவுலையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உணவு பொட்டலங்களை கொண்டு கொடுப்பது எங்களுடைய வழக்கம். அப்படி கொடுத்து அதன் வழியாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இயேசுதான் மெய்யான தெய்வம், இந்த இயேசுவை அண்டினால் உங்க வாழ்க்கை மாறும். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின இந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லி அநேகருக்கு இந்த உணவு பொட்டலங்களை கொடுத்து இதன் வழியாய் சுவிசேஷத்தை அறிவிப்போம். அப்படி ஒவ்வொரு நாளும் உணவு பொட்டலங்களை கொடுக்கும் பொழுது ஒரு 7வது நாள் ஒரு மனிதனுக்கு உணவு பொட்டலத்தை கொடுத்துட்டு அவர் சொன்னார், தம்பி உங்களோட கூட ஒரு 5 நிமிஷம் நான் பேசலாமான்னு கேட்டார். நான் சொன்ன பேசலாம் யா அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர ஒரு 50 வயது 45 50 வயதுக்குள்ள அவருக்கு இருக்கும். அவர் என்னிடத்துல பேசினார், என் கூட கொஞ்ச நேரம் உட்காருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிளாட்ஃபார்ம்ல நானும் உட்கார்ந்துக்கிட்டேன். அவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சார், தம்பி நான் நல்ல வசதியா வாழ்ந்தவன் தம்பி, நல்லா இருந்தேன். எனக்கு கோயம்புத்தூர் பட்டணத்துல 3 இடத்துல அந்த டீ ஷாப் நான் வச்சிருந்தேன். என்னுடைய டீ காஃபி குடிக்கிறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து ஜனங்க இந்த இடத்துல டீ காஃபி குடிச்சிட்டு போவாங்க. அவ்வளவு ருசியாய் நான் போட்டு கொடுப்பேன். அந்த டீ காஃபி கடையில நான் நல்லா அதை வளர்த்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது நல்லா வளர்த்துட்டேன், அதை நல்லா பெருக பண்ணிட்டேன். எனக்கு இந்த கொரோனா நாட்கள்ல எனக்கு கொரோனா காய்ச்சல் வந்துருச்சு. அவர் சொன்ன வார்த்தை, அந்த கொரோனா காய்ச்சல் வந்துருச்சு. அதனால என்னால அந்த டீ கடையை காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் தான் கடை திறக்க முடியும். அந்த டீ கடையை என்னால நடத்த முடியல. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அந்த என்னுடைய தம்பியை கொண்டு வந்து, அந்த கொரோனா என்னுடைய கூட பிறந்த தம்பியை கொண்டு வந்து அந்த நாட்கள்ல அந்த கடையை பார்த்துக்கிட சொல்லி அவனை வச்சிருந்தேன். அவன் அந்த கடையில வருகிற வருமானத்தை அப்போ நல்லா பார்த்துக்கிட்டான். இந்த கொரோனா நாட்கள்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முறை எனக்கு காய்ச்சல், ஒரு விதமான விஷக்காய்ச்சல் வந்ததுனால, அந்த கொரோனா நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஷக்காய்ச்சல் வந்ததுனால கிட்டத்தட்ட 3 வாரம் என்னால் அந்த கடைக்கு போக முடியல. மறுபடியும் நான் என் தம்பி கிட்ட உதவி கேட்டேன். அவன் நான் வந்து இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கடையில வந்து இருந்தான். கடையில இருக்கும் பொழுது 3 வாரம் நான் கடைக்கு போகவே இல்லை. கடைக்கு போகல. இவருக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு மனைவி இருக்கிறாங்க. கடைக்கு என்னால் 3 வாரம் போக முடியல. இந்த 3 வாரத்துக்குள்ள அவன் கடையை தன்னுடைய பேருக்கு மாற்றிக்கொண்டான். அந்த ஒரு சொன்ன வார்த்தை, இந்த 2-3 கடையையும் தன்னுடைய பேருக்கு மாற்றிக்கொண்டான். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் கடைக்கு போகும்போது எனக்கு அவன் கடையை தன்னுடைய பேருக்கு மாற்றிக்கிட்டான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா நான் உண்மையா இருப்பேன் தம்பி. அவர் ஒரு சன்மார்க்கன் தான், இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவர் சொல்றாரு, நான் உண்மையா இருப்பேன், நான் வந்து கடவுளுக்கு பயந்து அந்த கடையை நடத்திட்டு இருந்தேன், உண்மையா இருப்பேன். மற்றவங்க போடுற மாதிரி நிறைய அந்த கெமிக்கல் எல்லாம் அந்த கடையில நாங்கள் அதை போட்டு அந்த ருசியை ஏற்றுவதற்காக சில காரியங்கள்லாம் செய்வாங்க. எதுவுமே நான் செய்யறதில்லை. உண்மையா இருந்தேன். சரியான விலைக்கு கொடுப்பேன். ஒரு நாளும் அதிக விலை வைத்து வித்ததில்லை. ஆனா என் தம்பி எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டான். நான் உண்மையா தான் இருந்தேன், உண்மையாய் சம்பாதிச்சேன், உண்மையா தான் வாழ்ந்தேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிட்டேன். இந்த 3 வாரம் கழிச்சு நான் கடைக்கு போகும்போது அந்த கடையில கல்லால என்ன உட்கார விடலை. என்னன்னு கேட்டா, இந்த கடை என்னுடையது, நான் அந்த கடையை என் பேருக்கு மாத்திக்கிட்டேன், இதற்கு உனக்கு சம்பந்தம் இல்லை சொல்லி மனசாட்சியே இல்லாம என் கழுத்தை பிடிச்சி அந்த கடையை விட்டு வெளியில அனுப்பினான். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் வீட்டுக்கு போனேன். என் மனைவியின் இடத்துல என்னால சொல்ல முடியல. ஏன்னா அவன் என்னுடைய தம்பி. என் தம்பி வந்து எனக்கு விரோதமா இப்படி செய்யறான்னு சொல்லி என் மனைவிட்டு நான் எப்படி சொல்றது? எப்படியோ என் மனைவி ஒரு சில நாட்கள் கழிச்சு காரியத்தை புரிந்து கொண்டா. யாரோ சொல்லி என் மனைவிக்கு அந்த காரியம் அவ காதுக்கு வந்துருச்சு. அவ சொன்னா, நீ வந்து ஒன்னும் உன் தம்பிக்கிட்ட இருந்து அந்த கடையை வாங்கு,
அல்லது நானும் என் பிள்ளைங்களும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவோம், நாங்க இங்க இருக்க மாட்டோம். அந்த மனைவி சொன்ன வார்த்தை, அவர் ஏமாற்றி அதை புடுங்கிக்கிட்டது, அந்த கடையை தன்னுடைய வசமா வச்சுக்கிட்டது அவருக்கு ஒரு பெரிய கவலை. இன்னொரு பக்கம் தன் மனைவி பேசுகிற வார்த்தை, ஏன்னா வருமானம் இல்லை, வருமானம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அவர் தன்னை மனைவி பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இவருக்கு என்ன செய்யன்னு தெரியாம மனநிலை பாதிக்கப்பட்டு நடந்தே சென்னைக்கு வந்துட்டார். மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, நடந்தே சென்னைக்கு வந்திருக்கிறார். சென்னையில வந்து ஒரு இடத்துல அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து அவர் இந்த கதையை என்கிட்ட சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், பிரதர், நீங்க உண்மையுள்ளவராக தான் இருந்திருக்கிறீங்க. எங்களுடைய வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி. அவர் ஒரு நாளும் நீங்க உண்மையா இருக்கிறதுனால உங்களை கைவிடுகிற ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர் இல்லை. இவ்வளவு நாள் நீங்கள் ஆராதித்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த வேதம் சொல்லுது, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில மரிச்ச ஒரு இயேசு உண்டு, உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையில கடைசி சுற்று ரத்தம் வரைக்கும் சிந்தின ஒரு இயேசு உண்டு. நீங்களும் நானும் மோட்ச பாக்கியத்துக்கு போகணுங்கிறதுக்காக தன்னையே பலியாய் கொடுத்த ஒரு இயேசு உங்களுக்கும் எனக்கு உண்டு. ஒருவேளை நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் மாறலாம் சொல்லி நான் என்னுடைய சாட்சியை அவரிடத்துல சொன்னேன். நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தேன், இந்த இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். இன்னைக்கு பாருங்க, உங்க முன்னாடி நான் நல்லா நிற்கிறேன், உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன், உங்களுக்கு நிறைய காரியங்களை செய்கிறேன். இந்த இயேசு உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவீங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி அவருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அந்த பொட்டலத்தை கொடுத்துட்டு நான் போயிட்டேன். திரும்பி ஒரு சில நாட்கள் கழிச்சு வரும் பொழுது அவர் சொன்னார், தம்பி, எனக்கு ஒரு சைக்கிளும் ஒரு டீ கேனும் வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப நாங்க முதல்ல ஒரு சைக்கிளும் ஒரு டீ கேனும் அவருக்கு வாங்கி கொடுத்து அந்த டீ கேனை வச்சு அவர் நைட்டு, சென்னை பட்டணத்துல ராத்திரி எல்லாம் ஜனங்க நடமாட்டம் இருக்கும். அப்ப ராத்திரி போயிட்டு அவர் டீ எல்லாம் வித்துட்டு மறுநாள் காலையில என்கிட்ட வந்து அவர் பேசினாரு. ஒரு கையில நிறைய சில்லற, அந்த டீ வித்த சில்லற கை நிறைய வச்சிருந்தார். அப்போ நான் முதல் போட்டிருந்தேன்ல, அந்த டீ போடுறதுக்கான முதல், அதை மட்டும் எடுத்துட்டு இந்த மீதி லாபத்தை வச்சு நீங்க மறுபடியும் டீ போட்டு நீங்க வித்து உங்களுடைய பிழைப்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லும் போது இன்னைக்கு அதே சென்னை பட்டணத்துல 2 இடத்துல அவருக்கு டீ கடை புதுசா ஆர்டர் கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல இவர் இழந்து போனாலும் பாருங்க, உண்மையாய் நம்மை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறாராம். ஒருவேளை நம்ம உண்மையுள்ளவரா இருந்து நீங்க சரி காரியத்தை இழந்திருக்கலாம். ஏன்னா நான் உண்மையா தான் இருந்தேன், நான் வாழ்க்கையில நல்லதா தான் இருந்தேன், நல்லதா தான் நினைப்பேன், மற்றவங்களுக்கு ஒரு நாள் நான் தீங்கு நினைக்க மாட்டேன். ஆனாலும் என் வாழ்க்கையில எனக்கு அந்த உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்கிற அந்த வாக்கு தத்தத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உண்மையா இருந்திருப்பீங்க அப்படின்னா உங்க உண்மையை கர்த்தர் சோதிச்சிருப்பாருன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருகிறவராம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இந்த இயேசு என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவாரா? என் வாழ்க்கை, நான் இந்த இயேசு எனக்கு தெரியாத, ஒருவேளை நீங்க யூடியூப் வழியா பார்த்து கொண்டு இருக்கலாம், என் வாழ்க்கையில இந்த இயேசுவை தெரியாத, எனக்கு இயேசுவை தெரியாத, இவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எனக்கு தருவாரா? அந்த டீ கடைக்காரருக்கும் இயேசுவை தெரியாது. அவருக்கு இப்படி சொல்லும் பொழுதுதான் இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவருடைய வாழ்க்கைக்குள்ள அவர் வந்தாருன்னா அவன் வாழ்க்கையவே மாற்றிடுவாருன்னு சொல்லி என்னைக்கு அவர் தெரிஞ்சு பிடித்து கொண்டாரோ அன்னையில இருந்து அவர் வாழ்க்கையை மாற்றின அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் தந்தவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். கொஞ்சம் காடு பிடிங்க. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார். உண்மையா சொல்லுங்க. வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். முதல்ல ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதமே பரிபூரண ஆசீர்வாதமாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது அதிகாரம் 11வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது அதிகாரம் 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நீங்க உண்மையாய் நடந்து பாருங்களேன், உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக இருந்து பாருங்க, அவரால் நன்மையை நமக்கு வழங்காமல் இருக்க முடியாது. வேதம் அப்படிதான் சொல்லுது, நன்மையை கொடுக்காம இருக்க முடியாது. என் பிள்ளை உண்மையா இருக்கிறான், என் பிள்ளை உத்தமமாய் நடக்கிறான்,
அவனுக்கு நான் எப்படி நன்மையை வழங்காதிருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். இன்னைக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா, உத்தமமா இருக்கிறீங்களா? அவர் கங்கணம் கட்டி கொண்டு இன்னைக்கு நம்ம இடத்துல வருகிறார். நான் நன்மையை கொடுக்க போகிறேன், என் பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்க போகிறேன். எந்த பகுதியில் நீங்கள் நன்மை இல்லாமல் இருக்கிறீங்க யோசித்து பாருங்களேன். எதுல நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல? வேதத்துல ஒரு சில காரியத்தை உங்களோடு கூட பேச நான் ஆசைப்படுகிறேன். வேதம் முழுவதும் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்த அநேகரை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. முதலாவது, தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தில் உண்மையுள்ளவனா இருந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்க. தேவன் அவரை அழைக்கும் பொழுது அவர் கீழ்ப்படுகிறார். அவர் உண்மையாய் தேவன் தம்மை அழைக்கும் பொழுது கீழ்ப்படுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசித்து பாருங்களேன். எதிர்காலம் தெரியாவிட்டாலும் அவர் தேவனை நம்பி அவர் எங்க போச்சொன்னார் அங்க போனார். அதே போல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தன்னுடைய ஒரே பிள்ளையை தேவன் கேட்டார்னு சொல்லி பலி கொடுக்க தயாராக இருந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நம்மளால கொடுக்க முடியுமா? தேவன் கேட்கிற காரியங்களை நம்மளால கொடுக்க முடியுமா? தேவன், நான் இன்னைக்கு வந்த உடனே அப்பா கிட்ட கேட்டேன், என்னப்பா சர்ச்சே காலியா இருக்கு, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா வந்தவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வந்தவங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் அந்த செய்தி எடுக்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல பேசினார், நான் யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறேனோ அவர்களை மாத்திரம் தான் உள்ள கொண்டு வருவேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆமா, அவர் தான் உங்களை உள்ள கொண்டு வந்திருக்கார். உங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவர் பிளான் வச்சிருக்கிறதுனாலதான் உங்களை இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஒரு நாளும் அவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிராராம். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், நல்ல ஒரு சகோதரன், கர்த்தருக்காக வைராகியம் அனுப்பார், கர்த்தருக்காக காரியங்களை செய்வார். நாங்க ஒரு சின்ன கன்வென்ஷன் வச்சாலும் அதுல ஓடி வந்து எல்லா வேலைகளையும் அவரே செய்வார். சேரெல்லாம் துடைப்பார், அந்த இடத்தை கிளீன் பண்ணுவார், எல்லா வேலையும் செய்வார். தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், உத்தமமாய் நடக்கிற ஒரு மனிதன். அவருக்கு அவருடைய பிசினஸ்ல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அவருடைய நண்பரோடு சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த நிலம் வாங்கி விற்கிற பிசினஸ் பண்ணார். இவருக்கு தெரியாம இவருடைய கையெழுத்தையும் சேர்த்து அந்த மனுஷன் போட்டு, நான் சொல்றது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, இப்போ வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, முன்னாடி கையெழுத்தை போட்டு அந்த நிலத்தை இவருக்கு அதுல பங்கு இருக்கு, அதை ஏமாற்றி அவர் வித்துட்டார். அந்த மனுஷன் வித்துட்டார். வாங்கினவரு ஒரு சாதாரண தினக்கூலி. அவர்கிட்ட போயிட்டு இவரால் சண்டை போட மனசு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு மனசாட்சி குத்தும் இல்லை. அவர்கிட்ட போய் என்னத்தை நம்ம சண்டை போட்டு அந்த நிலத்தை வாங்க. அந்த மனுஷன் காசு கொடுத்துருப்பார், காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பார். அந்த நிலத்தை வந்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன வார்த்தை என்கிட்ட வந்து ஜோம் பண்ணும்போது சொன்னார், என்ன செய்யணும்னு தெரியல பிரதர். அந்த வாங்கினவர்கிட்டையும் போய் என்னால் சண்டை போட முடியல. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவராக இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வச்சு இந்த பணத்தில் அந்த நிலத்தை வாங்கியிருப்பார் போல. ஆனா என்னுடைய நண்பர் என்னை ஏமாற்றிட்டார். எனக்கு என்ன செய்ய தெரியாது. அவர் சொல்ற சில லட்சங்கள் நான் வந்து இதுல பாதிக்கப்பட்டேன், ஏமாந்துட்டேன். அதனால எனக்கு நிறைய கடன்கள் ஆகி போச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். நீங்க உண்மையா இருந்திருந்தீங்கன்னா, உங்க நண்பர் உங்களை ஏமாற்றி இருந்தாலும் உத்தமமாய் நடக்குது, நீங்க உத்தமமாய் நடந்ததுனால நன்மையை வழங்காதிரார். அந்த லட்சங்கள் சம்பாதிச்சாருல, அதுல அவர் ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறார். யாரு? இவருடைய நண்பர் ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறார். அந்த வீட்டுல இவரால் தூங்க முடியல. அந்த நண்பரால அந்த வீட்டுல தூங்க முடியல. பாருங்க, உத்தமமா இவர் இருக்கிறதுனால, தேவனுக்கு முன்பாக உண்மையாய் ஓடுகிறதுனால, அந்த வீட்டுல அந்த ஏமாற்றின நபர் தான் வாங்கின அந்த பணத்துல வாங்கின அந்த வீட்டுல நிம்மதியாய் தூங்க முடியல. அவர் சொல்றார், நான் படுத்தா தூக்கம் வராது. அதுக்கப்புறம் அவரையும் நான் பார்த்தேன், அந்த ஏமாற்றின நபரையும் நான் பார்த்தேன். நான் படுத்தா தூக்கம் வராது பிரதர். கண்ணை மூடின உடனே என்னுடைய நண்பன் முகம் தான் எனக்கு முன்னாடி வரும். நான் ஏன் வந்து அவனை ஏமாற்றினேன்? நான் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன். அவர் நல்ல ஒரு மனிதன் தான், ஆனா இயேசுவை அறியாத மனிதன். கடவுளுக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சுட்டேன். கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன். அவர் சொன்ன வார்த்தை, தூக்கம் வர மாட்டேங்குது. நான் யாரெல்லாமோ அழைத்து எங்க வீட்டுல மாந்திரீகம் எல்லாம் பண்ணி பார்த்தோம், நிறைய காரியங்களை செய்து பார்த்தோம், நம்பூதிரிகளை அழைத்து யாகம் வளர்த்து பார்த்தேன். ஆனா என் வீட்டுல என்னால தூங்க முடியல. என் மனைவி பிள்ளைங்கெல்லாம் நல்லா தூங்குவாங்க, ஆனா என்னால மட்டும் அந்த வீட்டுல தூங்க முடியாது. அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, தேவன் உங்களோடு கூட இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் செய்கிறவர்களை அவர் தூங்க விட மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனுஷனுக்கு 2 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்னு சாப்பாடு,
இன்னொன்று தூக்கம். இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா இல்லாத வியாதி எல்லாம் அவன் சரீரத்துல வந்துடும். அந்த மனுஷனால தூங்க முடியல. யோசித்து பாருங்க எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. சில வாரங்கள் தூங்கல. அவர் சொன்ன வார்த்தை, சில வாரங்கள் தூங்கல. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியும், பேய் அடிச்ச மூஞ்சின்னு சொல்லுவாங்களா அத மாதிரி கண்ணெல்லாம் பயங்கரமா ரெட்டிஷ் ஆகி ஒரு மாதிரியா இருந்தார். அவரை பார்த்துட்டு கேட்டேன், இப்போ நீங்க விரும்புறீங்களா அந்த வீட்டை வித்து அந்த பணத்தை, உங்க நண்பனை ஏமாற்றின பணத்தை நீங்க திரும்ப கொடுக்க விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் கொடுக்குறேன் பிரதர். என்ன ஏமாற்றினோ அதற்கு ஒரு மடங்கு அதிகமா போட்டு அவ கையில நான் கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சக்கேயு மனம் திரும்பின மாதிரி அந்த இடத்துல அவர் மனம் திரும்பினார். நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும், உன் கூட சேர்ந்து நான் சாப்பிடணும். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். ஒருவேளை நீங்களும் யாரையாவது ஏமாற்றி இருப்பீங்கன்னா, யாருக்காவது நம்பிக்கை துரோகம் பண்ணி இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இறங்கி வா. நீ இருந்த மரத்தை விட்டு இறங்கி வா. நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டுல சாப்பிடணும். நீங்க யாரையும் அதை திரும்ப கொடுங்க, உங்க வாழ்க்கையில நன்மையை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க உத்தமமாய் நடந்து உங்களை யாராவது ஏமாற்றி இருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அந்த தூக்கம் இல்லாம பண்ணுங்கின அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிராராம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் சில காரியத்துல நமக்கு பதில் வரமாட்டேங்குது தெரியுமா? நம்ம தேவனிடத்துல கேட்கிறோம். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, தேவன் ஆதாமை முதலாய் சபிக்கிறார். சாபம் நிறைந்த வார்த்தைகள் முதலாக தேவனிடத்திலிருந்து வருகிறது. எப்போ வருதுன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுத்தவர்கள் வேகமாக கொஞ்சம் அந்த வசனத்தை எனக்கு கொண்டு வாசிக்க முடியும்னா நான் வேகமாக போக விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். ஆண்டவர் சொன்ன முதல் சாபமான வார்த்தை தான் இது. பாருங்க, எதுக்கு இந்த சாபமான வார்த்தையை கர்த்தர் சொல்றாருன்னா, கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த சாபமான வார்த்தையை கர்த்தர் சொல்றார். ஏதேனை கர்த்தர் அவனுக்காக படைத்தார், ஆதாமுக்காக, மனிதனுக்காக தான் படைச்சார். நீ பாரு, இதுல இருக்கிற எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், ஆனா அந்த ஒரே ஒரு கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது. வேற எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன், வேற எல்லா காரியத்தையும் உனக்கு கொடுக்கிறேன். நமக்கு முன்பாக நன்மையும் தீமையும் கர்த்தர் வைக்கிறார். ஆதியாகமம் 12:3 வாசித்து பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் கூட நன்மையும் தீமையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்து விட்டார். ஆனாலும் நம்ம நன்மையை எடுக்கிறோமா தீமையை எடுக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். உத்தமமாய் நடக்கிறதுல இதுவும் சேருது. அதுல யோசித்து பாருங்க, நீங்க எதுல கீழ்ப்படியாம இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க. தேவன் தருகிற வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையில பலிக்கிறது இல்ல. கர்த்தர் எனக்கு கொடுத்து நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒன்று ரெண்டு என் வாழ்க்கையில பலிக்குது, ஆனா எல்லாவற்றும் என் வாழ்க்கையில பலிக்கிறது இல்ல. காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை நிமித்தம். நம்ம கீழ்ப்படியில் ஆண்டவருக்கு சில காரியங்களுக்கு எந்த பகுதியில் நீங்க கீழ்ப்படியில யோசித்து பாருங்க. ஆதாம் கீழ்ப்படியாமை நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. 2ஆம் ஆதாமாகிய இயேசுவின் நிமித்தம் மறுபடியும் பூமி இந்த சாபத்திலிருந்து நீங்களாகி ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எந்த காரியத்துல நீங்க கீழ்ப்படியில, அந்த கீழ்ப்படியாமையை விட்டு இன்னைக்கு நீங்க மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, வீட்டுக்கு போய் நீங்க அந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்க. தேவன் ஒரு மனிதனுக்கு சாபத்தை கொடுக்கிறார். அவன் சாபத்தை கொடுத்து அந்த சாபத்தை பெற்றுக் கொள்கிறான். அது நிமித்தம் அவனுக்கு வாழ முடியாம, கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் முதல்ல ஒருத்தனுக்கு சாபம் வருது. தேவனுக்கு கீழ்ப்படியாது, தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய முன்வராது அவனுக்கு சாபத்தை கொண்டு வந்து விடும். இதெல்லாம் நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது தடையாயிரும். நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்துல, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எதை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம்? விக்கிரகாராதனை குறிக்குது. விக்கிரகாராதனை எதை நீங்க நமஸ்கரிக்கிறீங்க, எதை நீங்க சேவிக்கிறீங்க? உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், ஜெபம் பண்ணதுக்கு. ஒரு அண்ணன் 2-3 மாசமா கூப்பிட்டு இருந்தார். போனேன். என்ன அவர் ஒரு கடை வச்சிருக்கிறாரு. அந்த கடையில ஒரு 3 மாதம் வியாபாரமே இல்லை. ஆனா அவர் நல்ல ஊழியங்களுக்கு செய்கிறவர், நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர். ஊழியங்களுக்கு நல்ல அள்ளி கொடுப்பார், ஊழியங்களை செய்ய. அவருக்கு ஒரு பிரச்சனை. எனக்கெல்லாம் மனசே கேட்கல, ஏன் இவருக்கு பிரச்சனை? 3 மாசம் வியாபாரமே இல்லை கடையில. அவர் சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை, என் கடையில ஜாமான் வாங்க வருவாங்க பிரதர், பொருள் வாங்க வருவாங்க, பைக்கை கொண்டு வந்து என் கடை முன்னாடி நிப்பாட்டுவாங்க, என் கடையை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே திரும்பி எதிர்த்த கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவர் சொன்ன வார்த்தை யோசித்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. யோசித்து பாருங்க. ஒரு விதமான செய்வனை அது. அவருக்கு அந்த எதிர்த்த கடைக்காரரு இவருக்கு விரதமா செய்வனை பண்ணி
இவர் கடையில வியாபாரமே நடக்கக்கூடாது, வர்ற கஸ்டமர் எல்லாருமே நம்ம கடைக்கு வரணும்னு சொல்லி இந்த நாள் சேவனம் பண்ணி வச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க அவர் மனசோட. இவர் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனா? வசனம் சொல்லுது நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டருக்காக வாழ்றோம் அப்படின்னா வேதம் சொல்லுது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆனா மந்திரம் பலிக்குதே. ஆமா, மந்திரம் பலிக்குது. எப்படி பலிக்குது? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் மந்திரம் பலிக்குது. ஆமா, இங்க மட்டும் இல்ல, எல்லா தேசத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மந்திரம் பலிக்குது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு மந்திரம் பலிக்குது, ஊழியத்துக்கு செய்யறவங்களுக்கு மந்திரம் பலிக்குது. என்னன்னு பார்த்து ஜோம் பண்ணா, சரி கடைக்குள்ள போய் ஜோம் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய நண்பனும் சேர்ந்து ஜோம் பண்றோம். ஆண்டவரே, நீங்க யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லியிருக்கிறீங்க. இவர் தினமும் எந்திரிச்சு அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறவர், உமக்கு முன்பாக உண்மையாய் நிற்க முன் வந்தவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். ஏன் ஏசப்பா இவங்க வாழ்க்கையில இந்த செய்வனை பலிச்சிச்சுன்னு கேட்கும் போது ஆண்டவர் வந்து கல்லாப்பெட்டிக்குள்ள ஒரு தகடையும் காமிட்டாரு. கல்லாப்பெட்டி காட்டுறாரு, கல்லாப்பெட்டிக்குள்ள ஒரு தகடு. கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அந்த கல்லாப்பெட்டி அங்க இருக்கு. நான் சொல்றேன், அண்ணா அந்த கல்லாப்பெட்டி கொஞ்சம் திறங்களேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, ஒரு பைசா இல்ல பிரதர், உள்ள எம்டியா இருக்கு அப்படின்னு. திறந்து பார்த்தா உள்ள ஒரு மஞ்சள் கலர்ல பெரிய தகடு உள்ள இருக்கு. யாருக்கிட்ட? அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய கடையில தகடு உள்ள கல்லால வச்சிருக்கிறார். கல்லால வச்ச தகடு இவருக்கு தெரியாம உள்ள வந்திருக்குமா? தினமும் திறக்கிற இடம்ல அது இவரு தான் வச்சிருக்கிறார். என்னண்ணே இப்படி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, இல்ல தம்பி, 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கடைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்திருக்கும் போது அவர் ஒரு தகடை காமிச்சு, இதோட விலை 10,000 ரூபா தான் பிரதர், நீங்க இதை வாங்கி உங்க கல்லால வச்சு பாருங்க, பணம் கொட்டுன்னு சொன்னாராம். இவர் சொன்ன உடனே இவருக்கு குளிராட்டிட்டு கொட்டுன்னு, சரி நம்ம வாங்கி வச்சுதான் பார்ப்போம். அதான் சொல்றது வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தெய்வனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தெய்வனாய் இருந்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் சொல்றாரு. அந்த கல்யாணத்துக்கு எடுத்து என் கையில கொடுத்துட்டு 10,000 வாங்கின தம்பி, வச்ச உடனே ஒரு வாரம் பணம் கொட்டுன்னு கொட்டுச்சான். அல்லேலூயா சொல்லுங்க. பணம் கொட்டுன்னு கொட்டுச்சு. அந்த ஒரு வாரம் கழிச்சு ஒண்ணுமே எனக்கு வியாபாரம் ஆகல. கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு, ஒரு மூடை எனக்கு விற்கல தம்பி. அப்பதான் ஒவ்வொருத்தரும் வராங்க பைக்ல. எனக்கு ரெகுலர் கஸ்டமர் ஒரு மாசத்துக்கு 10 மூடை 20 மூடை வாங்குறவங்க கூட என் கடையை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு எந்த கடைக்கு போவாங்க. அல்லது என் கடையில அவங்க எந்த பொருள் இல்லையோ அந்த பொருளை கேட்டு அது இல்லைன்னு எந்த கடைக்கு போவாங்க. அல்லேலூயா. பாருங்க, செய்வன் அதனாலதான் பலிக்கு. ஏதோ ஒரு விக்கிரக ஆராதனை நமக்குள்ள இருக்குது. ஆமா, சிலருக்கு மனைவி விக்கிரகமா இருப்பாங்க, சிலருக்கு கணவர் விக்கிரகமா இருப்பாங்க, சிலருக்கு பிள்ளைங்க விக்கிரகமா இருப்பாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேருக்கு கல்யாண வீடு விக்கிரகமா இருக்குன்னு தெரியல. நீங்க ஞாயிற்றுக்கிழமைகளை நம்ம முழுமையாய் தேவனை ஆராதிக்கணுமா? அதான் வசனம் சொல்லுது. எல்லாவற்றையும் அவர் வசனம் சொல்லுது, அவர் எல்லாவற்றையும் படைத்து இந்த ஒரு நாள் ஓய்ந்திருந்தாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஒரு நாள் ஓய்ந்திருந்தார். இது வாரத்தின் முதல் நாள். இந்த நாள்ல நம்ம தேவனை ஆராதிக்கலன்னா நம்ம விக்கிரக ஆராதனை பண்ணுகிறோம்னு அர்த்தம். இந்த நாள் நம்ம ஆலயத்துக்கு போல நம்ம விக்கிரக ஆராதனையில் இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம எப்படி உண்மையுள்ள மனிதர்கள்னு வெளியில சொல்ல முடியும்? தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி உத்தமமாய் நடக்கிறவர்கள்னு சொல்ல முடியும்? வேதம் சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். அப்ப நான் நன்மையை பெற்றுக்கொள்ளலன்னா என்ன அர்த்தம்னா, நான் உத்தமமாய் நடக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கல. நம்ம உத்தமமாய் நடக்கிறோமா? யோசித்து பாருங்க. நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுகிறேன், இன்னைக்கு அந்த விக்கிரகத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சிலருக்கு பைக் விக்கிரகமா இருக்கும், சிலருக்கு நிலம் விக்கிரகமா இருக்கும். விக்கிரக ஆராதனை சிலையை வச்சு வழிபடுறது மாத்திரம் தான் விக்கிரக ஆராதனை நினைக்காதீங்க. இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல எந்த பொருளையோ எந்த நபரை நம்ம வைத்தாலும் அது நமக்கு விக்கிரகம் தான். அது நமக்கு விக்கிரகம் தான். நீங்க இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல எந்த இடத்துல யாரை வச்சிருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. யாரை வச்சிருக்கிறீங்க? கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையாவது வச்சிருந்தீங்கன்னு இன்னைக்கு தூக்கி போட்டுருங்க. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை வைங்க. அந்த மனுஷன் கேட்டானா, நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தீங்கண்ணே, நல்லா ரசிக்கப்பட்டிருந்தீங்க, ஆண்டவருக்காக ஓடுனீங்க, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செஞ்சீங்க, இந்த தகடுல விழுந்துட்டீங்களேன்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாரு, ஆமா தம்பி, தெரியாம செஞ்சுட்டேன். அந்த தகடை எடுத்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டு அவர் அதே இடத்துல முழங்கால் போட வச்சு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டான்னு சொல்லி வசனம் சொல்லுதுனே. நீங்க அதை நமஸ்கரிச்சிருக்கிறீங்க, நீங்க அதை சேவிச்சிருக்கீங்க, உண்மை தானே? அதை நம்ப போய் தானே உள்ளதுக்கு வச்சாரு. என்னைக்கு உள்ள வச்சாரோ ஒரு வாரம் பணம் கொட்டுன்னு கொட்டிச்சு. அதுக்கப்புறம் எங்க பணம்? எங்க போச்சு அந்த பணம்? எங்க போச்சு கர்த்தர் தந்த ஆசீர்வாதம்? எங்க போச்சு கர்த்தர் தந்த கிருபை? எல்லாம் போச்சு. அந்த ஒரு தகடுனால வாழ்க்கையை இழக்க போற நிலைமைக்கு வந்துட்டார். எல்லாம் போச்சு. அவர் சொல்றாரு, கடையை மூடிட வேண்டியதான் தம்பி, இனிமேல் கடையை திறந்து வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, தகடை தூக்கி எரிங்க, ஜெபம் பண்ணுங்க உட்கார்ந்து சொல்லி அவர் அழுது ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் பண்ணது பாவம்,
இந்த விக்கிரக ஆராதனைக்கு நான் இடம் கொடுத்தது பாவம், என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து பழைய மாதிரி அவருக்கு வியாபாரம் எப்படி நடந்ததோ அப்படியே திரும்ப நடக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என் வாழ்க்கையில இப்படிதான் இருக்குது, நீங்க எதுக்கு இடம் கொடுத்திருக்கீங்க? அதை யோசித்து பாருங்க. எந்த காரியத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க? ஆமா, நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து கரெக்டா தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு முன்பாக நல்லா தான் இருக்கிறோம், ஆனாலும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்க. ஏன்னா யாத்திராகமம் 20:5 வசனம், உபாகமம் 11:26, உபாகமம் 28:15, உபாகமம் 30:19, நீதிமொழிகள் 3:33, நீதிமொழிகள் 26:2, ஏசாயா 24:6, எரேமியா 17:5, மல்கியா 2:2, மல்கியா 3:9, கலாத்தியர் 3:10. இந்த வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆமா, ஏன் கர்த்தர் சாபத்தை ஒரு மனிதனுக்குள் கொண்டு வருகிறாருன்னு சொல்லி இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவைகளுக்கான அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, இந்த முதல்ல ஆண்டவர் வந்து உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூரண ஆசீர்வாதங்களை தருகிறார். 2வது, அவர் வந்து உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். 3வது, பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி 16வது அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். நல்லா பாருங்க, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை. திரும்ப வாசிங்கம்மா. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் உள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களா இருந்து பாருங்களேன். ஆண்டவர் எனக்கு இவ்வளவுதான் பிரதர் தந்திருக்கிறாரு, இவ்வளவுதான் எனக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார், இந்த சின்ன ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கொஞ்சத்துல நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்து பாருங்களேன், உங்களை அநேகத்துல கர்த்தர் அதிகாரியாய் மாற்றுவார். ஆமென். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி, ஒரு அரசாங்கத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறவர், 5 பைசா லஞ்சம் வாங்க மாட்டார், யாருக்கிட்டையும் 5 பைசா வாங்க மாட்டார். அவர் வந்து எப்படின்னா உண்மையான மனுஷன். கொஞ்சத்துல தான் அவர் ஒரு அதிகாரி, உயர்ந்த அதிகாரியா இருக்கிறார், கொஞ்சத்துல தான், ஆனா உண்மையுள்ள மனுஷன், யார்கிட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டார். இவர் லஞ்சம் வாங்காததுனால இவருக்கு கீழே இருக்கிறவர்களால லஞ்சம் வாங்க முடியல. ஏன்னா இவங்களுக்கு பயம், இவர் வந்து சொல்லி கொடுத்துருவாரு, நம்ம லஞ்சம் வாங்கணும்னா இவர் சொல்லி கொடுத்துருவாருன்னு சொல்லி இவர் தான் உயர் அதிகாரியா இருக்கிறாரு. இவருக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு 3 பேர் அவங்க லஞ்சம் வாங்க முடியல, என்னென்னலாமோ ட்ரை பண்றாங்க மற்றவங்க ஜனங்க கிட்ட லஞ்சம் வாங்குறதுக்கு. ஜனங்க வந்து இவர்கிட்ட சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால இவர் கண்டிப்போட சொல்லிடுறாரு, எக்காரணத்தை கொண்டு நீங்க லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கினீங்கன்னா நான் உங்களுக்கு விரோதமா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உங்களை இந்த வேலையை விட்டு நான் எடுத்துருவேன். இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணாங்க, எப்படியாவது இந்த மனிதன் இந்த வேலையை விட்டு தூக்கணும், இந்த மனிதன் இந்த வேலையை விட்டு எடுத்துடணும். இந்த மனுஷனுக்கு இந்த வேலையில இவன் இருக்கிறதுனால தானே நம்மளால லஞ்சம் வாங்க முடியல, நம்மளால சம்பாதிக்க முடியல, நம்ம இந்த மனுஷனை ஏன் வச்சிருக்கணும், இந்த மனுஷனுக்கு விரோதமா செய்வோம்னு சொல்லிட்டு அவருக்கு விரோதமாய் ஒரு லேடி கையில பணத்தை கொடுத்து, ஒரு பெண்மணி கையில பணத்தை கொடுத்து, அவருடைய டேபிள்ல கவரில் அந்த பணத்தை வச்சு, அவர் இல்லாத நேரத்துல அவருடைய ஃபைலை திறந்து அந்த கவரை, அந்த பணம் இருந்த கவர் அந்த ஃபைலில் வச்சு மூடி வச்சுட்டு போயிருச்சு அந்த பொம்பளை. இது வந்து தெரியாது. இது உள்ள வச்ச உடனே இவங்க லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து இவரை கையங்களவமா பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பணம் இருக்குது, எப்படி இந்த பணம் வந்துச்சு இவருக்கு தெரியல, யார் வச்சா தெரியல, அங்க கேமராவும் கிடையாது அந்த ஆபீஸ்ல, யார் வச்சா தெரியல, என்ன பண்றது தெரியல. பாருங்க, உண்மையான மனிதன், ஆண்டவருக்காக உண்மையா இருந்த மனுஷன், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர் அவர், உண்மையான மனுஷன். ஆனா பணம் உள்ள வந்துருச்சே, கையங்களவமா மாட்டிக்கிட்டார, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருத்தவங்க பண்ண சூழ்ச்சியினால இது வந்து அப்படி கோர்ட்டுக்கு போகுது. இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போகுது, ஒவ்வொரு வாய்தா மேல வாய்தா வருது. இவர் அது வரைக்கும் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அவருக்கு பணம் வந்து சம்பளம் வராது. அவர் சொல்றாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, சண்டைக்காரன் எப்படியோ சொல்லுவாங்கல்ல, சண்டைக்காரன் காலில் விழுறதுக்கு பதிலாக சாட்சிக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு விரோதமா பண்ணாங்களே அந்த 3 பேர், இவங்க கிட்டே போயிட்டு சொல்றாரு, எனக்கு பிள்ளைங்கெல்லாம் இருக்கிறாங்க, என் மனைவி இருக்குது, என் பிள்ளைங்க இருக்காங்க, இந்த சம்பளத்தை வச்சு தான் நான் ஒவ்வொரு மாதமும் ஓட்டுறேன். ஏன்னா தெரியும் தானே, லஞ்சம் வாங்கலைன்னா சம்பளம் கம்மி தான், அரசாங்க அதிகாரிகளுக்கு ரொம்ப கம்மி தான் சம்பளம் வந்து, அந்த சம்பளத்தை வச்சு தான் நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். நீங்க இப்படி எனக்கு விரோதமா பண்ணிட்டீங்களே, நான் உங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சேன், லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன், நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நாங்க வந்து உனக்கு வந்து உன்னால எங்களால சம்பாதிக்க முடியாம போயிடுச்சு, நாங்க எவ்வளவு செலவு பண்ணி இந்த பதவிக்கு வந்தோம் தெரியுமா, நாங்க எப்படி அதை திரும்ப சம்பாதிக்கிறது, அதனால உன்னை நாங்க விட மாட்டோம், நீ கண்டிப்பா
உனக்கு இந்த வேலையை விட்டு உன்னை எடுப்போம், உன்னை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி சொன்னதுனால இவருக்கு மறுபடியும் போய் பாருங்க, அந்த மனுஷன் உயர் அதிகாரி, அந்த வீடு தேடி போய் அவங்க வாசலை தட்டி அவங்க காலில் விழுந்தாராம். தயவு செய்து அந்த கேஸை வாபஸ் வாங்குங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்ம ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், என் கை சுத்தம்னு சொல்லி. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்கிறார். கடைசியாக வாய்தா, அன்னைக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும், அன்னைக்கு தான் தீர்ப்பு. இவர் போயிட்டார், இவர் அந்த கோர்ட்டுக்கு போயிட்டார், ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் நீதியாய் தான் இருந்தேன், நீங்க சொல்லியிருக்கிறீங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இதுதான் என்னுடைய ஆசீர்வாதமா? இதுதான் என்னுடைய ஆசீர்வாதமா? நான் பரிபூர்ண ஆசீர்வாதம்னா எனக்கு வேலை விட்டு தூக்குறது தான் என்னுடைய ஆசீர்வாதமான்னு சொல்லி கேட்டுட்டு இவர் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாராம். அங்கே போயிட்டு உள்ள உட்கார்ந்துருந்தா அந்த எதிர்க்கு தரப்பினர் அந்த 3 பேர் ஒரு வக்கீல் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த வக்கீலுக்கு ஒரு ஃபோன் வருது. இவங்களுடைய வாய்தா, இவங்களுடைய கேஸ் அடுத்து விசாரிக்கணும். இவரை கூப்பிடுறாங்க, இவருடைய பேரை சொல்லி இவர் கூப்பிடுறாங்க. இவர் போய் கூண்டுல ஏறி நிற்கிறார். நிற்கும் போது அந்த எதிர்த்தரப்புல 3 பேர் சாட்சி சொல்ல வரணும். யாரு? அந்த கேஸ் கொடுத்தாங்களே இவங்களுக்கு விரோதமாய் அவங்க சாட்சி சொல்ல வரணும். அந்த 3 பேர் வரல. 3 பேர் வரல. அந்த எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த 3 பேர் ஃபோன் வந்த உடனே அவருக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. யாருக்கு? அந்த எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு கையெல்லாம் நடுங்கி ஃபோனை கீழே போட்டுறாரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேகமா ஜட்ஜோட காதில் போயிட்டு அந்த குமாஸ்தா ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட சொல்றாங்க, சாட்சிக்கு யாரும் வரல, அதனால வாய்தா கொடுக்க சொல்லுங்க, இன்னொரு வாய்தான்னு சொல்லி. ஜட்ஜி கேட்டாராம், எதுக்கு இன்னொரு வாய்தா கொடுக்கணும்? சாட்சிக்காக 3 பேர் ஒரே காரில் ஏறி உட்கார்ந்தாங்களாம். வர்ற பாதையில அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி 3 பேரும் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துலயே மரிச்சு போனாங்களாம். தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். தேவன் நீதி உள்ளவர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். அந்த ஜட்ஜி சொன்னாரா அந்த 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 மனுஷனை பார்த்து, ஐயா நீ வணங்குற தெய்வமே உனக்கு நீதி செஞ்சிருச்சு, நீ வணங்குற தெய்வமே உனக்கு நீதி செஞ்சிருச்சு. உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். துமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி அநீதியான காரியத்துல ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு விரோதமாய் அநீதி நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்காக நீதி செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்திலேயே இல்லை. ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். இன்னும் நம்ம யோசித்துட்டு இருக்கலாம், என் பிள்ளைக்கு இப்படி இருக்குதே பிரதர். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. எவ்வளவு பவுன் போட்டாங்க தெரியுமா? 300 பவுன் நகை போட்டாங்க, 300 சவரன். அந்த அக்காவுக்கு 300 சவரன் நகை போட்டாங்க. 2 கார் வாங்கி கொடுத்தாங்க, ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க, ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டை நான் தான் திறக்கிறதுக்கு போயிருந்தேன், பெரிய வீடு. அந்த வீடை கட்டி கொடுத்தாங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த சகோதரி 3 மாதம் கூட அந்த மனிதனோட வாழலை. காரணம், அந்த மனிதனுக்கு இருந்த தவறான பழக்கங்கள். ஏமாற்றி அந்த பிள்ளையை எப்படியோ கட்டிட்டான். ஏமாற்றி பணக்கார பிள்ளையா இருக்குது, கட்டிட்டோம்னா நம்ம செட்டில் ஆயிடலாம் சொல்லி ஏமாத்தி நல்லவனை போல வேஷம் போட்டு ஏமாற்றி கட்டிட்டான். கொடுமை, 3 மாதம் கொடுமை. அந்த பிள்ளை சொல்லுது, சிகரெட்டை வச்சு சிகரெட் குடிச்சிட்டு என் மேலே சூடு வைப்பான். அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லி நான் தனியாக கூப்பிட்டு பேசினேன், என்னதான் பாப்பா உனக்கு பிரச்சனை, ஏங்க நீ இருக்க மாட்டேங்கிற? கையெல்லாம் காட்டுது அந்த பிள்ளை, சிகரெட்டில் வச்சு சூடு வைக்கிறான். என்னால் அங்கே இருக்க முடியாது. அநீதி யோசித்து பாருங்க. அந்த பெற்றோரோட இருதயம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஏன் என் பிள்ளையை கட்டி கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் முடிச்சு 300 சவரன் நகை போட்டு ஒரு வீடை கட்டி 2 கார் வாங்கி கொடுத்து எதுக்கு கல்யாணம் முடிச்சு? பிள்ளை நல்லா வாழணும்னு தானே, பிள்ளையை நல்லா வச்சுக்கிடுவாரு அப்படின்னு தானே கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். ஆனால் என் பிள்ளைய பாருங்க பிரதர் எப்படி பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த தகப்பனார் சொன்னார். நான் சொன்னேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவர் நல்ல ரசிக்கப்பட்டவர், ஊழியங்களுக்காக நிறைய காரியங்களை செய்கிறவர், திறப்புல நிற்கிறவர். ஒவ்வொரு நாள் அதிகாலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிருவார், 7 மணி வரைக்கும் கையை தூக்கி தேவனிடத்துல ஜெபம் பண்ணுவார். நான் நினைச்சேன், நீங்க விசாரிச்சு பொண்ணு கொடுத்தீங்களா, ஏன் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நான் விசாரிச்சேன் தம்பி, நான் கேட்ட எல்லாருமே அந்த பையன் நல்ல பையன்னு சொன்னாங்க. ஆனா அவனுடைய மறைவிடம் அவனுக்கு வித்தியாசமா இருந்திருக்கு. அவனுடைய மறைவிடம் வித்தியாசமா இருக்கு, அது எனக்கு தெரியாம போச்சு. அவர் சொன்ன வார்த்தை, சரி நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, அவனை நான் திருத்துவேன், அவனை நான் மாற்றுவேன். நடந்தது என்ன தெரியுமா? அவர் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். நாங்கள் ஜெபிச்ச 3ஆவது நாள் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஒரு கை ஒரு கால் சுக்குநூறா உடஞ்சி போச்சு. டாக்டர் சொல்றாங்க, ஃபெவிக்விக் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்ட தான் முடியும், அது சரியாகிறது அவங்க கையில தான் இருக்குது. அவர் சொல்றாரு, சரியாகுது நீ வணங்குற கடவுள் கையில இருக்கு. தேவன் நீதி செய்கிறவர். அந்த பிள்ளையோட கண்ணீர் சும்மா விடுமா? யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன், நான் போய் அவரை பார்க்க போகும்போது, நீ பண்ணின பாவமெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி, நீ எல்லாம் செஞ்சு அந்த பிள்ளைக்கு விரோதமா என்னெல்லாம் பண்ண, உனக்கு எங்கெங்கெல்லாம் யாரோட தொடர்பு இருக்கு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ ஒப்புரவாக ஆண்டவர்கிட்ட, இதுலயும் நீ மனம் திரும்பலன்னா நீ மறிச்சுதான் போவ. நீ மறிச்சதுக்கு அப்புறம் நீ நரகத்துக்கு போயிருவ, பரலோகத்துக்கு உன்னால போக முடியாது.
இங்க வாழ்றதுக்கு 70 வயசு 80 வயசு வரைக்கும் நீ நல்லா வாழ முடியும். அதுக்கு பின்னாடி நீ நரகத்துக்கு போய் தான் ஆகணும். இப்போ மனம் திரும்பு, இல்லைன்னா நீ மறிச்சு போக அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் சொன்னான், இல்லைண்ணே நான் விழுந்த உடனே ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட இனி நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன், என் மனைவியை நான் நல்லா பார்த்துக்கிடுவேன். கிட்டத்தட்ட 4 வருடம் ஆச்சு. அவங்களுக்கு 2 குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை மாற்றினார். பாருங்க, உண்மையுள்ள மனிதனுடைய ஜெபம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஊழியக்காரங்களை ஜெபம் பண்ண சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியல, இந்த ரகசியம் தெரியல. என்ன தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்திட்டு போறாரு. மோசே அவரை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு போகிறார். வழி நடத்திட்டு போகும் பொழுது யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. ஆண்டவர் என்ன நினைச்சுக்கலாம், மோசே கிட்ட சொன்ன மாதிரி, மோசே நீ கோலை நீட்டு, அந்த செங்கடலை 2 பிளப்பாருல்ல, அது மாதிரி ஒன்றா பிளந்துட்டு போயிடலாம் சொல்லி ஈஸியாக சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி பேசல. என்ன சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியருடைய பாதத்தின் முனைகள் அந்த யோர்தான் நதியில் பட்டவுடன் யோர்தான் பின்னிட்டு திரும்பணுமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில தேவ மனிதர்களை கர்த்தர் அதற்கேற்றாற் போல் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு தேவ மனிதனையும் கர்த்தர் ஒவ்வொரு விதத்தில் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவ மனுஷங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் வித்தியாசமானதா இருக்கும். நீங்க உங்க வீட்டுக்கு தேவ மனிதர்களை கூப்பிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு விரோதமா இருக்கிற யோர்தான் நதிகள் விலகி போகிறதை பார்க்க முடியும். யோர்தான் எப்படின்னா அது கடைசியில போய் சவக்கடல்ல கலக்கும். யோர்தான் நதி கடைசியில போய் சவக்கடல்ல கலக்கும். யோர்தான் நதி என்ன சொல்லுவாங்கன்னா, இது சவக்கடல்ல கலக்கிறதுனால இந்த நதி எங்க புரண்டு வருகிறதோ அங்க ஆசீர்வாதம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது செழிப்பை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆனா அது ஆசீர்வாதம் இருக்காதுன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் அதை வாசிச்சு கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். எந்த வீட்டுல நானும் வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி ஊழியக்காரங்களை, எனக்கும் ஜெபம் பண்ணதுக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை நான் வைத்திருக்கிறேன். எந்த நேரத்துல யோர்தான் புரண்டு வருவது போல் தெரியுதோ அப்ப நான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணி, அண்ணா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய தேவ மனிதர்கள் இருக்காங்க. தினேஷ் அண்ணா இருக்கிறாரு, இந்த மாதிரி ஜான் பெஞ்சி அண்ணன், இந்த மாதிரி நிறைய பாஸ்டர் டேவிட் வைடப்போ, இந்த மாதிரி பெரிய தேவன். எனக்கு எப்படின்னா, நான் ரொம்ப இக்கட்டான நேரத்தில் அப்பாவை தாங்க போடுவேன் ஜோமனதுக்கு. நான் சுகவீனமா இருக்கும் போதெல்லாம் அப்பாவை கைப்பிடி ஜோமனுங்கப்பா ஜோமனுங்கப்பா ஜோமனுங்கப்பான்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ அம்மா இறந்த டைம்ல கூடவே இருந்து எனக்கு ஃபுல்லா பார்த்துக்கிட்டது அப்பா தான். ஏன்னா சில தேவ மனிதர்களை கர்த்தர் நமக்கு தந்திருப்பார். அவங்கள பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். நம்ம கூப்பிடவே மாட்டோமே, வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள பயன்படுத்த மாட்டோம். நாங்கெல்லாம் போகிறதுல சில இடங்களில் கன்வென்ஷன் முடிச்சோன்னு சில வீடுகளுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை பார்த்தவங்களால வீட்டுக்கு கூப்பிடாம இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமா யோர்தான் இருக்கா? உங்களுக்கு விரோதமா செங்கடல் இருக்கா? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களை உங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பாருங்க. அந்த யோர்தான் சில நேரத்தில் கர்த்தர் டைரக்டா பதில் கொடுப்பார், சில நேரத்தில் கர்த்தர் ஊழியக்காரன் மூலமா தான் பதில் கொடுப்பார். டைரக்டா கர்த்தர் பதில் தர மாட்டார். கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புன்னு சொல்லி இருக்கலாம். அந்த இடத்துல யோர்தான் பின்னிட்டு திரும்பி இருக்குமா? திரும்பி இருக்காதா? கட்டாயம் திரும்பி இருக்கும். அதை செய்யல. உடன்படிக்கை பெட்டி சுமந்து வருகிற ஆசாரியருடைய பாதம் அதுல படணும். அதுல படும் பொழுதுதான் அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்புமா. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமாய் சாபம் இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம் இருக்கலாம், ஏதோ ஒரு நஷ்டம் இருக்கலாம். வீட்டுக்கு ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜெபித்து பாருங்க. சில நேரத்தில் நீங்கள் பண்ணுகிற ஜெபம் கேட்கப்படாது. ஊழியக்காரனை கூப்பிட்டு ஜெபித்து பாருங்க. அடுத்த நிமிடம் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். அடுத்த நிமிஷம் அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? அநேகத்தின் மேல கர்த்தர் உங்களை அதிகாரியா வைப்பார். கடைசியா அந்த ஜட்ஜி சொன்னாரா அந்த அதிகாரியை பார்த்து, உன் தெய்வமே உனக்கு சாட்சி கொடுத்துருச்சு, உன் தெய்வமே உனக்கு நீதி செஞ்சிருச்சு. ஏன்னா ஜட்ஜுக்கு தெரியும் இவர் நல்ல மனுஷன், விசாரிச்சிருப்பாங்கல்ல, நல்ல மனுஷன், ஜட்ஜுக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பண்றது, 3 சாட்சி இருக்கு, பொய் சாட்சி. இந்த 3 சாட்சி இவன் லஞ்சம் வாங்கினா அப்படின்னு சொல்லிருச்சு அப்படின்னா இவரை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. 14 வருஷம் 14 வருஷம் உள்ள இருக்கணும். ஏன்னா பப்ளிக் சர்வெண்ட் அவர். எத்தனையோ லட்சம் அதுக்கு ஃபைன் கட்டணும். என்ன பண்ண முடியும் யோசித்து பாருங்க. ஆனா கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவர் கொஞ்சத்துல உண்மையில்லவராக இருந்ததுனால கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அந்த ஜட்ஜி கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை விட அவரே நீதி செய்திருக்கிறார். அந்த 3 பேரையும் பாருங்க, கர்த்தர் அப்படி சாவுக்கு அனுமதிச்சிருவார். உங்களுக்கு விரோதமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமா ஏதாவது காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா? கர்த்தர் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பார். நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதுதான் உண்மையுள்ள ஆசீர்வாதமா, இதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதமா கேட்டு பாருங்களேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம், பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே,
இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தம்பி, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்னை எப்பவும் பார்த்தாலும் சபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தம்பி, என்ன பண்ணனே தெரியல. அவங்க வந்து என்ன செய்யறதுனே தெரியல, சாபம் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ அப்படியே ஆயிருவ இப்படி ஆயிருவ. எங்கள் வீட்டு மரத்தில் உள்ள ஒரு இலை அந்த வீட்டுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா போதும், எங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணி இந்த மோட்டரில் நிரம்பி தண்ணி வெளியில் போகும்ல, அந்த தண்ணி அங்கே விழுந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நாங்கள் பைப்பெல்லாம் மாற்றி தண்ணி கீழே விடுற மாதிரிலாம் பண்ணோம். ஆனாலும் அந்த அம்மாவோட வாயை எங்களால் மூட முடியல. பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனத்துல நீங்க வாசிங்க. துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமான்களின் வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆமா, நீதிமொழிகள் 26:2 வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 26:2. நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கு, இப்படி சபிக்கிறாங்களே, நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. எல்லாரும் சொல்லுங்க, தங்காது. நல்லா சொல்லுங்க, தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காதான். ஆமென் சொல்லுங்களேன். அதனால உங்களை குறிச்சு சபிக்கிறவங்களெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. அவங்க வாட்டுக்கு சபிச்சுட்டு போயிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கு அவங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சு நம்மளை சபிச்சாங்கன்னா தான் அந்த சாபம் நம்ம மேல வரும். நம்ம ஒண்ணுமே செய்யாம தேவையில்லாம சபிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த சாபம் அவங்களுக்கே போயிரும். வசனம் சொல்லுது, அடைக்கலான் குருவி சொல்லுங்க அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம உண்மையா இருந்தா போதும், மரண பரியந்தம் நம்ம உண்மையா இருந்தா போதும், ஆண்டவர் தர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவரே நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, ஆண்டவர் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை தருவார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகி கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவருக்கு பிரதிட்சமாய் பதிலளித்து அவளை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாம் பிரதிட்சமா பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ள தேவன். நம்மளை அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு அவர் உடன்படிக்கையும் கிருபையும் வழங்குவார். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உன்னே ஒன்னு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், ஆனா நீ எனக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் நமக்கு தருவார், எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். ஆதாம் பண்ணின பெரிய தப்பே என்னன்னா, ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுதான். வேற எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்தார். ஆதாமுக்கு கொடுத்தது போல அதுக்கப்புறம் வேற எந்த தேவ மனிதருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. ஆதாம படைச்சும் போது பாருங்க, முழு ஏதேனும் அவருக்கு தான். யோசித்து பாருங்க, முழு கள்ளிக்குடி உங்களுக்குன்னா எப்படி இருக்கும், முழு திருவாரூர் உங்களுக்குன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி முழு ஏதேனுங்கிற ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஏதேன பூரா பாரு, அதை பாரு, வடக்க பாரு, தெற்க பாரு, மேற்க பாரு, கிழக்க பாரு, எல்லாம் உனக்கு தான். இந்த ஒரு பழத்தை சாப்பிடாதப்பா, இந்த ஒண்ணு சாப்பிடாத. ஆனா பாருங்க, மனுஷன் புத்தி என்ன தெரியுமா, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் செய்ய வைக்கும். ஆமா, எதை பேசக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் பேச வைக்கும். நம்ம நினைச்சிட்டு போவோம், வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பா, ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணி இருக்கிறார், இன்னைக்கு நமக்கு விரோதமா இருந்த யோர்தான்கள்லாம் பின்னிட்டு திரும்பி இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு வீட்டுக்கு போவீங்க. வீட்டுக்கு போன உடனே யோசனை வரும், இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் நடக்குமா அப்படி சொல்லி நினைக்கும் போதே நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாம போகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். யோசித்து பாருங்க, எந்த இடத்துல நீங்க கீழ்ப்படியிலையோ அந்த இடத்தை மாத்திரம் சரிப்படுத்துங்களேன், உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்க சிரசின் மேல் தந்து வரும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற பண்ணுகிறார். ஆமென்.
ஆமா, உண்மையுள்ள மனுஷனா பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எடுக்கிற இடத்துல எழுந்து இருக்கலாம். நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த உண்மையுள்ள மனுஷன் பெற வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நான் எந்த இடத்துல கீழ்ப்படியாமல் இருக்கிறேனோ அந்த இடத்துக்கு நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அதுதான் நம்மளுக்கு தடையாயிரும். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் தீரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் தீரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் உம்மையே நான் நேசிப்பேன். உண்மையாய் சொல்லும் ஆண்டவரை பார்த்து, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உன்னதரே இயேசையா உம் வசனம் தியானித்து அகமகிழ்வே, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வே, இன்னல் புயல் வந்து ஆக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, இன்னல் புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் தீரும்பேனே. உண்மையா உண்மையா கையை உயர்த்தி ஆசையா சொல்லுங்களேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எந்த இடத்துல நீங்க வந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு பெரிய தடையாக மாறிவிடும். தேவனுக்கு கீழ்ப்படிவது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பண்ணும்.
ஆசையாய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, எனக்கு நீங்க கிருபை கொடுங்க, எனக்கு நீங்க கிருபை கொடுங்க, எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு கிருபை கொடுங்க. நான் இந்த இடத்துல கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேளுங்க, எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேளுங்க. கேளுங்க 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 கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. பாதையில் நான் நடந்தேன், இன்னும் துன்பமே வந்தாலும் நான் திரும்பேனே. எல்லாரும் ஜெபம் ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். எனக்கு விரோதமா இருக்கிற செங்கடல்கள் பிளக்கணும், எனக்கு விரோதமா இருக்கிற யோர்தான் நதிகள் பின்னிட்டு திரும்பணும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, யார் யார் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, யார் யார் கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ, அவர்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் பாய்வதாக, அவர்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் பாய்வதாக, அவர்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் பாய்வதாக. இயேசுவின் நாமத்தினால் அநேக வீடுகளில் இருக்கிற சாப கட்டுகள் உடைகிறது, அநேக வீடுகளில் இருக்கிற பாவ போராட்டங்கள் வெளியேறுகிறது, அநேகருக்கு விரோதமாக இருந்த மந்திர சூனிய வல்லமைகள் இப்பொழுது வேரோடு பிடுங்கி எரியப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாக இருந்த மந்திர பொம்மைகள் எரிக்கப்படுகிறது, உங்களுக்கு விரோதமாக இருந்த சூனிய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, உங்களுக்கு விரோதமாக இருந்த பலவீனத்தின் வல்லமைகள் உடைக்கப்படுகிறது, உங்களுக்கு விரோதமாக இருந்த நஷ்டத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது, உங்களுக்கு விரோதமாக இருந்த பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது, உங்களுக்கு விரோதமாக இருந்த தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அநேக குடும்பங்கள் இருக்கிற செய்வனையின் கட்டுகள் இப்பொழுது அறுபடுகிறது, அறுபடுகிறது. எழும்ப கூடாதபடி இருக்கிற சோர்வுகள் உடைகிறது, பலவீனத்தின் வல்லமைகள் உடைகிறது. மந்திர பொம்மைகள், மந்திர பொம்மைகள், உனக்கு விரோதமாய் சூனியம் வைக்கப்பட்டு பொம்மைகளை வைத்து ஏவி விடப்பட்ட காரியங்கள் இப்பொழுது உடைகிறது, எரிகிறது, 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 எரிகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். உடைது 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 உடைது. அநேகர் மேலிருந்த சாப கட்டுகள் சங்கிலியை போல் அருந்து விழுகிறது, சங்கிலியை போல் அருந்து விழுகிறது. சாப வல்லமைகள் அநேக குடும்பங்களை விட்டு வெளியேறி போகிறதை பார்க்கிறேன். இருளின் ஆதிக்கங்கள் அநேக குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது, இருளின் போர்வைகள் அநேக குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது, நஷ்டத்தின் வல்லமைகள் அநேக குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது, தரித்திரத்தின் வல்லமைகள் அநேக குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அநேக குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா சமாதான மென்மையை கொண்டு வருகிற அந்தகார வல்லமைகள், ஆமீன், போராட்டங்களை உண்டு பண்ணுகிற அந்தகார கிரியைகள், வீட்டுக்குள்ள சமாதானமாய் வாழ முடியாதபடிக்கு போராடுகிற அந்தகார கிரியைகள் அநேக குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது, அநேக குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது. அது ஒரு விதமான போராட்டம், அது ஒரு விதமான செய்வனையின் ஆவி, அது ஒரு விதமான பொறாமையின் ஆவி இன்னைக்கு குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கோ, 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 விடுதலையாக்கப்படுவாயாக. குடும்பங்கள் ஒன்று சேருகிறதை பார்க்கிறேன். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேருகிறது. பிரிவினையின் வல்லமைகள் சில குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது. நீ கணவனும் மனைவியுமா வீட்டுக்குள்ள இருக்கிற, ஆனா நீ கணவனும் மனைவியுமா இல்ல. இன்னைக்கு கர்த்தர் அந்த தடைகளை உடைக்கிறார், இன்னைக்கு கர்த்தர் அந்த தடைகளை உடைக்கிறார். அது ஒரு விதமான பொறாமையின் ஆவி. உனக்கு விரோதமாய் சிலர் ஏவி விடப்பட்ட ஏவல்கள் இன்னைக்கு அவைகள் நிர்மூலமாகிறது, அவைகள் நிர்மூலமாகிறது, அவைகள் நிர்மூலமாகிறது, அவைகள் நிர்மூலமாகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுகிறது, நிர்மூலமாக்கப்படுகிறது. அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை அபிஷேகிக்க போகிறார். இன்னைக்கு விட வேண்டியவைகளை நீங்க விட்டுட்டதுனால, கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்ததுனால, இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி இந்த இடத்தை விட்டு நீ புறப்படும் பொழுது வித்தியாசமானவனாய்,
வித்தியாசமானவளாய் ஆமென் இந்த இடத்தை விட்டு புறப்பட போறீங்க. எல்லாரும் என் கூட இணைஞ்சி ஜெபிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம், ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு அந்த யோர்தான்கள் மாறுகிறது. இன்னைக்கு அந்த யோர்தான்கள் விலகி போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உடைய வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் இன்னைக்கு உடைச்சுக்கிட்டே இருக்கிறார். அநேக குடும்பங்களை விட்டு அந்த காரியங்கள் உடைஞ்சு வெளியில போய்கிட்டே இருக்கு. உடைஞ்சு ஒண்ணு சில குடும்பங்களை விட்டு தரித்திரத்தின் ஆவிகள் அது வெளியேறுது. நான் பாக்குறேன், அது ஒண்ணு ஒண்ணா உடைஞ்சு அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுது. அது யோர்தானை போல கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. எப்படி இந்த யோர்தானை தாண்டுவோன்னு யோசிச்சுட்டு இருந்த, எப்படி இந்த செங்கடலை தாண்டுவோன்னு யோசிச்சுட்டு இருந்த, ஆமென், உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் இல் பொருளாவார்கள், இல்லாமல் போவார்கள். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்று நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்று நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவில்லை. 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 சொல்லுங்க, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நீ சொல்ல சொல்ல உடைய வேண்டியவர்கள் உடையுது. நீ சொல்ல சொல்ல நொறுங்க வேண்டியவர்கள் நொறுங்குது. குறைந்து போக விடாத. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை விடாத. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. தடைகள் உடையுது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அநேக வல்லமைகள் குறைந்து போகவில்லை. வல்லமைகள் வெளியேறுகிறது. எல்லா போராட்டத்தின் கிரியைகள் குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது. பெற்றுக்கொள் விடுதலையை. இயேசுவின் நாமத்தில். பேய்கள் ஓடுது, இயேசுவின் நாமத்தில். பாவங்கள் இயேசுவின் நாமத்தில்.
பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லுங்க, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல்